கடவுள் வாழ்த்து. அதிகாரம் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆகிய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனி. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விரும்ப இல்ல. இருள்சேர் இடைவெளியும் சேராது இருவன் பொருள்சேர் புல் பொருந்த மாட்டே. பொறிவாயில் ஐங்கவித்தான் பொய்த்தீ ஒழுக்க எழுவாயில் நீண்டு வாழ்வார். தனக்கோமே இல்லாதான் தாழ்ச்சிந்த கல்லார் மனக்கவலை மாற்ற நெறிது. அறுவாளி அந்தனன் தாழ்ச்சிந்த கல்லார் பிறவாளி நீந்தல் அறிவு. தனக்கு இது கோலில் பொறியில் குணமில்லா எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. பெருங்கடல் பிறந்தார் நீந்தார் இறைவனை சேர்ந்தார். சரி, இதனுடைய அர்த்தம் சொல்கிறேன், கவனிச்சுக்கிறியா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. என்ன அர்த்தம்? எழுத்துக்கள் என்றால் என்னும் எழுத்தை முதல்வனாக கொண்டுள்ளன. அதுபோல உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் கடவுளை முதல்வனாக கொண்டுள்ளன. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா எனின். அப்படின்னா கற்றதனால் தூய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை தொழாவிட்டால் கற்ற கல்வியினால் பயன் என்ன? அதான் கற்றதனால் ஆய பயன் என்னென்னா, நீ படித்ததுனால பயன் என்ன? வாளறிவன் நற்றால் தொழா அறிவு எனின். அப்படின்னா வாளறிவனை கடவுளை தொழ விட்டலாம், சாமி கும்பலைன்னா அதனால் பயன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அடுத்து என்ன? மலர்மிசை ஏகினா அப்படின்னா அன்பர்களின் உள்ளமாகிய அன்பர்கள்லாம் பக்தியோடு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உள்ளத்தில் மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை நினைப்பவர் உலகில் நீண்ட காலம் வாழ்வார். மலர்மிசை ஏகினான்